அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பிரசாந்த் நீல் இயக்கத்துல பிரபாஸ், பிருத்திவிராஜ், ஸ்ருதிஹாசன் மற்றும் பலர் நடிச்சு இன்னைக்கு தியேட்டர்ல வெளியான சலார் படத்தின் விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டைரக்டா இந்த படத்தோட டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பாவோட பேச்சை கேட்காம ஸ்ருதிஹாசன் இந்தியாவுக்கு வராங்க. ஏர்போர்ட்ல இறங்கிய உடனே ஸ்ரேயா ரெட்டியின் ஆட்கள் ஸ்ருதிஹாசனை கொலை செய்ய துரத்துறாங்க. ஸ்ரேயா ரெட்டி பிருத்திவிராஜோட சகோதரி. 7 வருஷமா இந்த தருணத்துக்காகத்தான் வெறித்தனமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதிஹாசன் தப்பிக்கணும்னா ஹீரோ பிரபாஸ் மட்டுமே அவருக்கு உதவ முடியும் என்ற சூழ்நிலை உருவாகுது. ஆனா பிரபாஸ் அசாம்ல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல தன் அம்மாவோட அமைதியா வாழ்ந்து வராரு. அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணுன்றதுக்காக தன் கண் முன்ன எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தாலும் அதை பார்க்காதது போல அங்கிருந்து போகிற பிரபாஸ் ஸ்ருதிஹாசனை காப்பாற்ற முடிஞ்சுதா? கான்சார் என்ற டார்க் லேண்ட்ல பிருத்திவிராஜுடைய உயிர் நண்பனா இருந்த பிரபாஸ் ஒரு கட்டத்துல பகைவனா மாறியது எப்படி என்ற கேள்விகளுக்கான விடைதான் சலார் படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஹீரோ பிரபாஸ் மாசா எடுக்கப்பட்ட பல பில்டப் காட்சிகள் மூலமா இவரோட ஆக்ஷன் ஹீரோ இமேஜை இந்த படத்துல இன்னும் உயர்த்தி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அமைதியான நபரா இவரை காட்டி செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் காட்சிகள்ல கணக்கே இல்லாம பலரையும் பறக்க விட்டுருக்காரு. பிரபாஸுக்கு அடுத்தபடியா பிருத்திவிராஜ் நல்லா நடிச்சிருக்காரு. ஸ்ருதிஹாசனுக்கு இந்த படத்துல வழக்கமான ஹீரோயின் கேரக்டர் இல்ல. பிரபாஸின் அம்மாவா நடிச்ச ஈஸ்வரி ராவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒளிப்பதிவு அற்புதமா இருக்கு. பாடல்கள் ஒர்க் அவுட் ஆகலை என்றாலும் பிஜிஎம் நல்லா இருக்கு. கேஜிஎஃப் போலவே படம் முழுக்க வயலன்ஸ் காட்சிகளும் எமோஷனல் காட்சிகளும் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கேஜிஎஃப் படத்துல கேட்டது போலவே மாசான பல டைலாக்ஸ் இந்த படத்துல இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கான்சார் உலகத்துல இருக்கும் கேரக்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண எடுத்துக்கொண்ட நேரம் கொஞ்சம் போர் அடிப்பது போல நமக்கு தெரியுது. ரொமான்ஸ் காட்சிகள் இல்லாதது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம். மொத்தத்துல எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. 2வது பார்ட்டுக்காக ஆர்வமா இருக்கேன். உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.